அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுதே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வரும்படியாக செய்வாரும். பூர்ண பலத்தால் மக்களை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையால் எங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆத்மதாகம் தீர்க்க வாரும். இந்த வேளையிலே எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும். இந்த வேளையிலே ஆவியானவரே, அப்படியே கண்களை மூடுவோம். அருமையானவர்களே, எல்லோரும் கண்களை மூடுவோம். நம் கண்கள் முன் நம் ஆண்டவரை கொண்டு இயேசு ஆண்டவரை நம் கண்கள் முன்னே நிறுத்துவோம். மெய்யாகவே அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னவர். அவர் சொன்னபடி செய்கிற கடவுள், வாக்கு மாறாத தேவன். அவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற கடவுள். அந்த இறைவன் மெய்யாகவே நம் மத்தியில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை போற்றுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான மதிய வேளை எங்களுக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்கள் தெருமுற்றத்திலே ஒரு நாள் வாழ்வது ஒரு மேலான பாக்கியம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்திலே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நீர் எங்கள் மேல் கொண்ட அக்கறை ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். இந்த நேரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. கொடுக்கிற செய்தி இந்த மக்களுக்கு 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். ஒருவரும் கூட இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஆண்டவரை வெறுமையாக திரும்பவே கூடாது. எந்த நோக்கத்திற்காக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள வந்தார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவரை அவர்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு அதிகமாக கொடுத்து இந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஏனை மறைத்து கொண்டு என்னிலிருந்து இந்த மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் பேசும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். சத்தமாக சொல்லுங்க ஆமேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்க ஆமேன். இன்னும் சத்தமாக சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னால் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் முன்னே வந்துருங்களேன். உங்கள் முகத்தை பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படியே எழுப்பி முன்னே வந்துருங்க. கொஞ்சம் இந்த ஃப்ரெண்டில் காலியாக இருக்குது சேர். இந்த சேரில் வந்து உட்காந்துங்க. அங்கே வேறு ஆள் வந்து உட்காந்துட போகிறாரு. வாங்க, சும்மா வந்து உட்காருங்க. வா மக்களை, இங்கே வாங்க. ஃப்ரெண்டில் வாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துடுங்க. அப்படி தான், இங்கே வந்துடுங்க. பக்கத்தில் இருக்க. பக்கத்தில் இருக்க. வா மேலே ஃப்ரெண்டில் இருங்க. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த சனிக்கிழமை நமக்கு கடவுள் எக்ஸ்ட்ரா ஒரு சனிக்கிழமை கொடுத்துருக்கார். இந்த மாதத்திலே அதிகமாக கொடுத்த சனிக்கிழமை. எனவே பலருக்கும் இந்த நாளிலே ப்ரேயர் இருக்கோ இல்லையோ என்று சந்தேகம் இருந்திருக்கலாம். எனவே இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் இறைவன் நமக்கு எல்லா காரியத்திலும் உதவுகிற கடவுள், நம்மை காக்கிற கடவுள், நம்மை பராமரிக்கிற கடவுள், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கடவுள், எல்லாவற்றிலும்
நமக்கு உதவுகிற கடவுள் என்று நாம் பார்க்க போகிறோம். அவர் இந்த உலகத்திலே படைத்த மக்கள் அனைவருக்கும் அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை தேடி வருபவர்களுக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த நாளிலே அவர் உதவி செய்கிற கடவுள் என்று நாம் பார்க்க போகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் அவன் வாழ்க்கையிலே மிக மிக அனுபவம் பெற்றவன். பல இக்கட்டுகள், இடறல்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், பல ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் சந்தித்தவன். அவன் பல பாடல்களை நம்முடைய வாழ்க்கைக்காக பாடியிருக்கிறான். அந்த பாடல்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவதாக நான் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வது திருப்பாடல் 40:17. ஒருத்தர் எழுந்து படிக்கணும். திருப்பாடல் 40:17 படிமா. ரொம்ப அழகாக அவன் சொல்லுவான் பாருங்கள். நானோ ஏழை. பாருங்கள், தன்னை தாழ்த்தி கொள்கிறான். அவன் அரசனாக இருந்தவன். 8 வயதிலேயே அவன் அபிஷேகம் செய்யப்பட்டவன். சிங்கத்தையும் கரடியும் கையால் கொன்றவன். அவன் பல யுத்தங்களிலே ஜெயித்தவன். அவன் கடவுள் முன்னே அவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். நானோ ஏழை, எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிடுங்க. நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். இங்கே வந்திருக்க யாருக்கோ கடவுளுடைய துணை அவசியப்படுகிறது. விரைந்து வந்து உங்களுக்கு அவர் உதவ வேண்டும் என்பது இந்த வார்த்தையிலே நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, நானோ ஏழை எளியவன். இது நம்மை தாழ்த்தி கொள்வது இறைவன் முன்பே. நம்முடைய பெருமையை இறைவன் முன்பு நாம் நம்முடைய சாக்கியங்களை சொல்வதை விட கடவுள் முன் வரும்பொழுது நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதனால் தான் கோயிலில் போன உடனே நம் முழங்காலில் இருந்து தலை வணங்குகிறோம். நம்மை தாழ்த்தி கடவுளை ஒப்பு கொடுக்குறோம். எந்த கோயிலில் போனாலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரிடம். எனவே என் தலைவரே என் மீது அக்கறை கொண்டுள்ளார். அருமையானவர்களே, படைத்த படைப்புகளை எல்லாம் ஒரு அவர் இவரே பாடுகிற கரைகின்ற காக்கைக்கும் காற்றில் வாழும் மிருகத்துக்கும் அவர் உணவு கொடுக்கிற கடவுள். படைத்த படைப்புகளிலெல்லாம் எல்லோர் மேலும் அக்கறை கொண்டுள்ளவர். பெரியோர் சிறியோர் என்று அவருக்கு அந்த பாகுபாடே கிடையாது. படைத்த படைப்புகள், அது மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், எல்லாவற்றின் மேலும் அவர் அக்கறை உள்ள கடவுள். குறிப்பாக நம்மை பற்றி பாடும்போது திருப்பாடல் 49:15 பற்றி படிக்க பார்க்கலாம். திருப்பாடல் 49:15. எது செய்தார்? 49:15 படியம்மா. இல்லை 49:15 திருப்பாடல் 49:15 படி. ஏசியா 49:15 படி. ஏசியா 49:15 படி. ஏசியா 49:15 என்ன சொல்கிறார்? பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. நம்மளை மறக்காத கடவுள், நம்மளை மறக்காத கடவுள், நம்மேல் அக்கறை உள்ள கடவுள். ஒருவேளை உன் தாய் உன்மேல் அக்கறை காட்டவில்லை, உன் தகப்பன் உன்மேல் அக்கறை காட்டவில்லை,
உன் சகோதரர்கள் உன்மேலே அக்கறை காட்டவில்லை என்றாலும் இறைவன் நம்மேல் அக்கறை உள்ள கடவுள் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் அடுத்த வசனத்துப்படியும் அதுக்கு அடுத்த 16 படி, இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடம் எல்லாரும் என்ன பாருங்கள், நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம யாரும் கவனிக்கலட்டும். யார் கவனிக்கவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, யார் நம்மை கவனிக்கவில்லை என்றாலும் ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார், பொறித்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ உங்கள் அப்பா அம்மா கூட வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்து நமக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி நம்மை பராமரிக்க வேண்டும் என்று பராமரித்து பாதுகாத்து வருகிற கடவுள் அந்த உள்ளங்கையில் வைத்திருப்பதால், ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் எல்லாரும் இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு விலையேற பெற்ற மக்கள். என்ன சொல்கிறார், நீ எனக்கு விலையேற பெற்ற மகள், நீ எனக்கு விலையேற பெற்ற மகன், எனவே உன்னை நான் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். அதுதான் முக்கியம். என் உள்ளங்கையில் ஏன் பொறித்து வைத்திருக்கிறேன் என்றால், நீ தாறுமாறாக நடந்தாலும் எனக்கு தெரியும், நீ எனக்கு எதிராக தவறு செய்தாலும் எனக்கு தெரியும், நீ நல்லது செய்தாலும் தெரியும், நீ எங்கு போனாலும் தெரியும், வந்தாலும் தெரியும், நீ இருட்டில் போனாலும் வெளிச்சத்தில் போனாலும், நீ வீட்டிலையோ வெளிச்சத்தில் எங்கு தவறு செய்தாலும் எனக்கு தெரியும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவோடு நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நம்முடைய செயல்பாடுகளை நம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை ஒருபொழுதும் மறந்துவிடவே கூடாது. குறிப்பாக தவறு செய்கிறவர்கள் தங்கள் தவறுகளை யாரும் பார்க்கவில்லை என்று நாம் என்ன நினைக்கக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஏனென்றால் என்ன தவறு செய்தாலும் அதை நாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே என்னென்றால் அவர் கண்கள் 10,000 மடங்கு, எப்படி சொல்கிறார், சிராக் நான் சொல்லுவார், 10,000 மடங்கு இந்த சூரியனை விட அவர் கண்கள் வெளிச்சமானது, பார்வை உள்ளது. எனவே அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். அவர் நம்ம மேல் அக்கறை வைத்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் நலமாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே வளமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். யாரும் தரித்திரப்படுவதிலையோ, யாரும் பட்டினி கிடப்பதிலேயோ, யாரும் கவலைப்படுவதிலேயோ, யாரும் கண்ணீர் விடுவதிலேயோ, யாரும் நோய்வாய்ப்படுவதிலேயோ ஆண்டவருக்கு பிரியமானதே இல்லை. அறிமான்னு சொல்லுங்கள், நல்லா தெரிஞ்சுங்க, கரங்களை தட்டுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை சொல்லுங்கள். எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மேல் யார் அக்கறை உள்ள கடவுள் சொல்லுங்கள், என்மேல். எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு அக்கறை இல்லாட்டியும் என்னுடைய கடவுள் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார். அதனால் எனக்கு யார் இல்லையேன்னு ஒரு நாள் பேசக்கூடாது. சிலர் பாருங்கள், எனக்கு யாருக்காக சில ஒரு 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 கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி இன்னைக்கு எனக்கு யார் இருக்கா, நோ. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் உனக்கு கணவனாக இருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நண்பனாக இருப்பார், ஒற்ற துணையாகவும் இருப்பாராம். என்ன சொல்கிற பாருங்க, நீரே என் துணைவர் என்று சொல்கிறார். பாருங்கள் நமக்கு என்ன கொண்டு அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், உற்ற துணைவர், சாதாரண துணைவனே அல்ல. அருமையாக சொல்ல எல்லாரும் கணவன் எப்படிப்பட்ட உற்ற துணைவன். நம்முடைய இடுக்கண் வேளையிலே நமக்கு என்ன செய்வார், துணைக்கு வருவான். உற்ற துணைவன் நம்முடைய பிரச்சனையில் நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு உதவிக்கு வருவான். அதுபோல தான் நம்முடைய கடவுள் நம்முடைய பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நமக்கு உதவிக்கு வருவார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். பிரச்சனை வந்துட்டுன்னு நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கலங்கி போகவே கூடாது. எனவே தான் அவர் சொன்னார் பாருங்கள், ஏசாயா 41:10 படித்து பாருங்கள். அங்கே ஒரு சரியான வசனம் நமக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் பாருங்கள், ஏசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன்,
உதவி செய்வேன். நான் சொன்னேன், நம்முடைய கடவுள் நமக்கு உதவி செய்கிற கடவுள். கரங்களை தட்டுங்க. எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர்கள். யார் நீங்கள் ஒரு இடத்துல போய் யாசகம் கேட்க கூட அவர் விடமாட்டார். நீங்கள் அவரை கட்டியாக பிடித்து விட்டீர்கள் என்றால் யாரிடம் போய் இதை கேட்க கூட விடமாட்டார். தேவையை அறிந்து கொடுக்கிற கடவுள். நீங்கள் ஆண்டவரை சுவைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை நல்லவர் என நாம் அனுபவமாக்கி கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு தெரிய அனுபவமாக. பல நேரங்களிலே அந்த அனுபவத்தின் இதிலே தான் நான் பேசுகிறேன். நம்ம தேவை என்ன என்று அறிந்து கொடுக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். எனவே அதை நீங்கள் நம்ப வேண்டும். நான் எனக்கு ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லையேனுங்க, எந்த தேவை வந்தாலும் தான். நான் அண்மையில் கூட ஒரு சகோதரி பாருங்கள், அவர்களுடைய திருமணம், மகளுக்கு திருமணம் நிச்சயிச்சு விட்டாங்க. அவங்க திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் இன்னும் பணம் வந்து சேரலை, இன்னும் 6 நாள் தான் இருக்குது சார், என்ன செய்கிறேன்னே தெரியல. நான் சின்ன கார்டு அடித்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, இல்லை திருமணம் நடக்கும். இந்த திருமணம் கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. பணம் வரும், பணம் வரும், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பணம் வரும்னு சொல்லிவிட்டு நீ கவலைப்பட வேண்டிய இல்லை, கடவுளை மட்டும் நீ விசுவாசி. அவர் எனக்கு இந்த திருமணத்தை அவர் தான் இந்த திருமணத்தை அவர் தீர்மானித்தவர். இந்த காரியம் அவரால் ஆனது. எனவே அந்த காரியத்தை நிறைவேற்றுவது அவருடைய கடமை. ஆனால் நீ கலங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நேற்று முந்தா நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நடந்தது. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்னபடி அந்த கல்யாணத்துக்கு தேவையான பணம் அதுக்கு தேவைக்கு மேலேயே எனக்கு கிடைத்தது. கரங்களை தட்டுங்க. எனக்கு பல அனுபவங்கள் உண்டு. இப்படி தேவைக்கு மேலேயே எனக்கு கிடைத்தது. அதனால் யாருமே என்கிட்ட திருமணம் நிச்சயிக்கிறவங்ககிட்ட சொல்லுவேன், திருமணத்தை நீ நிச்சயித்த டேட்டை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீ கலங்கக்கூடாது. அது எங்கே இருந்தாவது பணம் வரும். அது எப்படி வரும் என்றால் என்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் அதை அறிந்த கடவுள். இது உனக்கு இது தேவை என்பதை அறிந்த கடவுள். இந்த சின்ன முட்டை தான் இந்த இதற்கு பாருங்க, ஆரோக்கியப்படுத்துறது. ஒரு சகோதரி இந்த மாதிரி திருமணத்தை நிச்சயிச்சிட்டாங்க. அந்த கடைசி நாள் திருமணத்து அன்னைக்கு காலையில் 20,000 ரூபா தேவை அவங்களுக்கு. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் 20 ரூபாய் இப்போ கிடைச்சா தான் திருமணம். நான் சொன்னேன், திருமணம் நிச்சயிச்சு டைமெல்லாம் குறிச்சாச்சு, இல்லை 20,000 ரூபா வந்து சார், நீ கவலைப்படாத. அந்த திருமணத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு ஆள் கொண்டு 20,000 ரூபா கொடுத்துருக்காரு. அவங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க. நான் என்ன, அதான் கடவுள். நமக்கு யார்? அவர் தான் கடவுள், நமக்கு உதவி செய்கிற கடவுள். அவர் ஒரு பொழுதும் நமக்கு உதவுகிற போகிற கடவுள் அல்ல. நமக்கு எப்படிப்பட்ட கடவுள்? அவர் உதவி செய்கிற கடவுள். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இங்கே வருகிற பிள்ளைகள்கிட்ட நான் எப்பொழுதும் சொல்வேன், இங்கே வர்றவங்கள்ட்ட சொல்கிறதெல்லாம் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. நான் சொல்லேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் மாத்திரமல்ல, அவர் துணை செய்ய விரைந்து வருகிற கடவுளும் கூட. நான் உங்களுக்கு சொன்னேன், துணை செய்ய விரைந்து வருகிற கடவுள். மற்றவர்கள் மாதிரி ஸ்லோவாடுறவர் இல்லை. நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் கூட நமக்கு பைசா தரக்கு யோசிப்பான், இது திரும்பி கிடைக்குமோ, இது கிடைக்காதோ, இது எப்படி வேணும் யோசிப்பான். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு விரைந்து வந்து உதவி செய்கிற கடவுள். அருமையான்னு சொல்லேன், அவரை நம்பித்தான் நாம் இங்கே இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. அவரை நம்பித்தான் நாம் வருகிறோம். அவர் எனக்கு விரைந்து உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்தேனால் எந்த காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டுங்க. எந்த காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். எனவே திருப்பாடல் அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு அவர்தான் அடைக்கலம். பிரச்சனைகள் வரும்பொழுது, வேதனைகள், பல பிரச்சனைகள் வரும்பொழுது யாரிடம் போவது என்று நாம் நினைப்போம். யாரிடம் போய் இந்த காரியத்துக்கு பெறுவது என்று நினைப்போம். பல நேரங்களிலே உள்ளத்திலே பய உணர்வுகள், பலவிதமான பிரச்சனைகளை நாம் கலைக்கும் போது நமக்கு யார் அடைக்கலம் கொடுக்க போகிறார்கள் என்று நம்முடைய உள்ளத்திலே பல நேரமோ. ஆனால் இங்கே ஒருவர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலம் என்று சொல்வார். பாருங்கள், திருப்பாடல் 46:1 படியுமா? திருப்பாடல் 46:1 ரொம்ப சங்கீதம். சில அனுபவத்தில் வந்தது, இதெல்லாம் அனுபவத்தில் அவன் பாடினது. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிற உள்ளார். பார்த்துங்க, அடைக்கலம் மாத்திரம் அல்ல,
நீ எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கொடுப்பார். கரங்களை தட்டும். நீ ஒரு நாளும் கோழையாக போகவே கூடாது. இங்கே வர்ற ஒருத்தர் கோழையாக இருக்கவே கூடாது. அவர் உனக்கு அடைக்கலம் மாத்திரம் அல்ல, அவர் அடைக்கல பாறை என்று நாம் பாடுகிறோம். அவர் அது மாத்திரம் அல்ல, அவர் உனக்கு ஆற்றலையும் கொடுப்பவர். எந்த காரியத்தை செய்ய, மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியத்தை, மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை கடவுள் பிள்ளைகளால் செய்து முடிக்க முடியும். கரங்களை தட்டுங்க. கடவுளை நம்புகிற பிள்ளைகளுக்கு இது எப்படி முடிக்கப் போகிறேன் என்று ஒரு பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை எப்படி செய்ய போகிறேன், எப்படி முடிக்க போகிறேனோ ஒரு பொழுதும் எண்ணவே கூடாது. ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் தான் சொன்னான். அவன் மிக பிரச்சனையாக இருந்தான், ஓடி ஒழித்தான். எங்கே சவுல் மன்னன் அவனை சாகடிப்பதற்காக விரட்டி ஓடினான், குகையெல்லாம் உடைத்தான். ஆனால் சொன்னார், ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கிறார். அவனுக்கு பாருங்கள், ஆற்றலுமாக உள்ளார். படியுமா, இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. பார்த்தீங்களா? அப்போ நான் முதல்ல சொன்னது அதான், இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணை அவர்தான் நமக்கு ஆற்றல், அவர் நம்முடைய அடைக்கல பாறை. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை தேடித்தான் நாம் இங்கே வர்றோம். சாதாரண மனிதர்களே அல்ல. எந்த பிரச்சனையானாலும், எப்படிப்பட்ட கஷ்டமானாலும், எப்படிப்பட்ட நோயானாலும் அதை குணப்படுத்த வல்லவர். எந்த கஷ்டத்தையும் அவர் உங்களுக்கு நிவர்த்தி பண்ண வல்லவர். எனவே அவரை நம்பி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு ஆற்றல், அவர்தான் நமக்கு துணை. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் அவர் பாதத்தில் இருந்து அவரோடு பேசி அவர் வழி நடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரை சொல்லுவார், ஆண்டவரை சிக்கன பிடி. சிராக் ஞானி சொல்வார், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு ஒரு பொழுதும் விலகாதே. எப்படி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை சொல்லுங்க பாங்க, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு ஒரு பொழுதும் விலகாதே, அப்பொழுது உன் வாழ்வின் முடிவில் நீ வளமை பெறுவாய்ன்னு சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்வு, ஆண்டவரை யார் சிக்கனை பிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு வளமை அடையும். அறிமாசர்களே, அவர்கள் வாழ்வு நலமாக இருக்கும், அவர் வாழ்வு செழிப்புள்ளதாக இருக்கும். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்பித்தான் வாழணும். எனவே அவரை நாம் நம்பி இருக்கிறோம், அவரை நம்ப வேண்டும். அறிமாசர்களே, அவர் என்ன செய்யணும்? இவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு நம்பாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை தான் நமக்கு எது கொடுக்கும்? ரிசல்ட்டை கொண்டு வரது நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை எவ்வளவு தக்க இருக்கோ அது தக்கன்னு உனக்கு நீ கேட்பது கிடைக்கும். என்ன சொல்கிறாரு? நம்பிக்கை என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை என்றால் என்ன சொல்லுங்கள்? நம்பிக்கை என்றால் என்ன? நாம் படிங்க பார்க்கலாம். ஒரு ஆள் எடுத்து படிங்க. எபிரேயர் 13:1 வசனத்தை படி. எபிரேயர் 13:1 படிங்க பார்க்கலாம். நம்பிக்கை என்பது படிக்குமா? உடனே புரட்டி படிங்க. நம்பிக்கை என்பது படிங்க பார்க்கலாம். ரொம்ப இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிக்க உடனே எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். போய் ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை படித்துக்கிட்டே இருக்கணும். படிங்க பார்க்கலாம். நான் படிக்கவா? நம்பிக்கை என்பது நாம் கேட்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணில் காணாத பற்றிய ஐயமற்ற நிலைன்னு சொல்லுவார். அப்போது நாம் எது கேட்கிறோமோ அதுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதி யாரிடமிருந்து? நம்முடைய இறைவனிடமிருந்து அது நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியை நம் உள்ளத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டுங்க. நாம் எதை கேட்டு வருகிறோமோ, இந்த இடத்துல எதை தேடி வருகிறோமோ அது நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதி உங்களிடத்தில் இருந்தால்தான் அவர் உங்களுக்கு உதவ முடியும். இல்லை என்றால்
நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து இங்கே கேட்டாலும் அடித்தளமான நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இல்லை என்றால் நீங்கள் கேட்பு ஆண்டவர் உங்களுக்கு உதவ முடியாது. எனவே தான் அதில் 6வது வசனத்தை படிங்க. அப்போ அந்த படிங்க, எபிரேயர் 13:6 படிங்க. அங்கே என்ன சொல்கிற படிமா நீங்கள் எவ்வளோ தக்க உங்கள் நம்பிக்கை இருக்கிறதோ அதற்கு தக்க பலன்ன்றார். சும்மா கோயிலுக்கு போய்ட்டு வந்து அப்புறம் அது நான் கோயிலுக்கு போனேன் தந்துடணும், இந்த மாதா சொத்து தொட்டால் எனக்கு தந்துடணும், அப்படி இல்லை. கடவுளை நம்பணும். கடவுளை நம்புகிறவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கை எவ்வளவு அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு தக்க பலன் கிடைக்கும். கரங்களை தடுங்க எல்லாரும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே திருப்பாடல் ஆசிரியர் திருப்பி பாடுறாமா, ரொம்ப அழகாக 33:20 படியுமா. திருப்பாடல் 33:20 படி. திருப்பாடல் 33 திருப்பாடல் எடுத்து வச்சுருங்க, அதில் தான் பேச கம்ப்ளீட்டாக. திருப்பாடல் 33. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றேன், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். இங்கே இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். இதுவரை துணையாக இருப்பேன், அடைக்கமாக இருப்பேன், இங்கே அவர் கேடயமாகவும் இருப்பேன் என்று சொல்கிறார். கேடயம் என்ற கேடயம்னா என்ன பார்த்துருங்களா? போலீஸ்காரன் கையில் ஒரு இது வச்சுருப்பான் பார்த்துருங்களா? கல் எறிஞ்சால் அதை தடுக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனையும் அவர் தடுத்து நிறுத்துகிறவர். கரங்களை தட்டுங்க. அவர் நம்மை தாக்காதபடி நம்மை காத்து கொள்பவர் நம்முடைய கடவுள். அவர் கேடயமாக இருக்கிறார். அது நீங்கள் நம்பணும். நம்ம பிரச்சனை வந்து அது நம்மை தாக்கவே தாக்காது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் நமக்கு கேடயமாக இருக்கிறார். கேடயம் அவர் பாருங்கள், துணையும் அவர் இருக்கின்றார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே கடவுள் நமக்கு உதவ வேண்டும் என்றால் இன்னொரு கண்டிஷன், நாம் அவரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. திகையாது விசுவாசி, விசுவாசி கலங்காதே, திகையாதே விசுவாசி. கல்வாரி நாயகன் கைவிடாரே. எல்லோரும் எழுந்து கரங்களை தட்டி பாடுவோம். கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை மறந்திட்டாலும், பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கடும் வறுமையில் உழைத்தாலும், கொடும் பசியினால் வாடினாலும், கடும் வறுமையில் உழைத்தாலும், கொடும் பசியினால் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வருகிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? கலக்கம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கலக்கம் இருக்கக்கூடாது. கடவுளால் நமக்கு எல்லாம் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் எனக்கு அரணாகவும் கற்பாறையாகவும் இருந்து அடைக்கலமாக இருந்து எனக்கு உதவுகிற கடவுள், என் எதிரியிலிருந்து என்னை காக்கிற கேடயமாக இருந்து காத்து கொள்கிற கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். எனவே தான் கடவுளுக்கு நம்மை உதவுகிற கடவுள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்பாடல் 37:40 படிங்க. திருப்பாடல் 37:40 ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அப்போ நாம் யாரிடம் பிரச்சனை வரும்போது அடைக்கலம் போக வேண்டும்? நம்மளுக்கு பொல்லாரிடமிருந்தும் நமக்கு எதிரியாக இருக்கிறவரிடமிருந்தும் நாம் அடைக்கலம் யாரிடம் போக வேண்டியது இருக்கிறது? இறைவனிடம். இறைவன் தான் நம்மை மீட்கிற கடவுள். இயேசு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் மீட்பர் என்று சொல்கிறோம். நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய சாபத்திலிருந்தும் நம்முடைய துன்பங்களிலிருந்தும் நம்முடைய வேதனைகளிலிருந்தும் நோயிலிருந்தும் நம்மை மீட்கிற கடவுள் அவர். எனவே இங்கே ஆண்டவர் பாருங்கள் என்ன சொல்ல விடுவிக்க எல்லா நமக்கு துணை நின்று எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். இன்றைக்கு பிரச்சனை இல்லாத ஒருத்தர் கூட இல்லை வாழ்க்கையில். யாராக இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இருந்தால் கை தூக்குங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லோரும் பிரச்சனைகள் நடுவே தான் நாம் கடந்து செல்கிறோம். எனவே இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுக்கிற ஒருவர் நம்முடைய கடவுள், நமக்கு உதவுகிறவர் நம்முடைய கடவுள். எனவே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. அதான் அவர் சொன்னார், அஞ்சாதே என்று. அந்த பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சக்தியை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறார். இஸ்ராயேல் மக்கள் பிரச்சனையோடு வாழ்ந்தார்கள். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அவர்கள் பிரச்சனையோடு இருந்தார்கள். அவர்கள் பாருங்கள், அவர்களது எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்து அந்த மக்களை அவன் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அந்த மக்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்ட பொழுது கடவுள் அவர்களை அவனுடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவனுடைய அந்த தொல்லையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். மோசையை அனுப்பி அவர் அந்த மக்களை விடுவிக்கிறார். எனவே அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாம் கடவுளை ஏறெடுக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுவிக்கிற கடவுள். பிரச்சனையை கண்டு நாம் பயப்படவே கூடாது. கிறிஸ்தவர்கள் பயப்படவே கூடாது. கரங்களை தட்டுங்க. நீ உண்மையான கிறிஸ்தவனா இயேசு கடவுளை நம்புறேன்னா நீ நினைச்சக்கூடாது இந்த பிரச்சனையை கண்டு மலைச்சும் போகக்கூடாது. பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க நமக்கு ஒருவர் உண்டு. கரங்களை தட்டுங்க. எல்லாவற்றிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுவித்து உதவி செய்ய நமக்கு ஒருவர் உண்டு. அருமையான சொல்ல. எனவே அவரை நம்பித்தான் நாம் வர்றோம். அவரை நம்பித்தான் நாம் கோயிலுக்கு வர்றோம். அவரை நம்பித்தான் நாம் அவரை ஜெபிக்கிறோம். அவரை நம்பித்தான் நாம் எடுக்கிற எல்லா காரியங்களும். எனவே அருமையானவர்களை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு துணை நின்று விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம விசேஷமாக நமக்கு பொல்லாங்குகள் நினைக்கிறவர்கள் நம்ம பருகிலே இருப்பார்கள், நம்ம கூடவே இருப்பார்கள், உறவாகவே இருப்பார்கள், பக்கத்திலே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய நல்ல வாழ்க்கையிலே அவர்கள் நினைச்சுவார்கள்
நாம் நல்லா வாழ்வது அவர்களுக்கு பிடிப்பதே இருக்காது. நமக்கு தீமை விளைவிக்க வேண்டும், பொல்லாங்கு உருவாக்குவதற்கே நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம் அருகிலே இருப்பார்கள், நம்முடைய உடன் இருப்பார்கள். ஆனால் அவர் சொல்லுவார், அப்படிப்பட்ட பொல்லாங்கிலிருந்தும் நம்மை விடுக்கிறவர் நம்முடைய கடவுள். யார் நமக்கு பொல்லாப்பாக இருந்தாலும், யார் நமக்கு எதிராக இருந்தாலும், யார் பொல்லாங்கு செய்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். எனவே நாம் எந்த பிரச்சனைக்கும் இப்போ எல்லோரும் பாருங்கள், யாரையும் தேடி ஓடி போக வேண்டியதில்லை. முந்த என்னை தேடு, உனக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கரங்களை தேடுங்க. முந்த என்னை தேடு, உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். எந்த பிரச்சனை இருந்தாலும் கடவுளை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு செய்வார். அவர் அடைக்கலம் புகுந்தால் அங்கே மீட்பு உண்டு என்று சொல்கிறார். பொல்லாங்கு நிகழும்போது, பொல்லாங்கு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் தைரியமாக கடவுளிடம் போய்விட வேண்டும். அவரிடம் போய் நம்முடைய பொல்லாங்கிலிருந்து விடுதலை கேட்கும்போது அவர் நமக்கு அந்த பொல்லாங்கிலிருந்து அவர் பாதுகாத்து நமக்கு மீட்பை கொடுக்கிறார். கரங்களை தட்டுங்க. பல நேரங்களிலே நம்ம குடும்பங்களிலே நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு பொல்லாப்பு நினைப்பாங்க. உடன்பிறப்புகளுக்கிடையே பொல்லாங்கு நடக்கிறார்கள். இந்த காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் இன்றைக்கி எத்தனை துன்பம் நீங்கள் பார்க்குறீங்க. பிள்ளைகள் இன்றைக்கி எவ்வளவோ தாறுமாறான வாழ்க்கைகள். எனவே இப்படிப்பட்ட பொல்லாங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இறைவனை நாட வேண்டும். அவர் உதவுகிற கடவுள். பொல்லாங்கில் என்று அவர் படியமாக திருப்பிபடி 37-40 எல்லோரும் கவனமாக கேளுங்க. துணை நின்று அவளை விளைவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். எனவே நம்முடைய கடவுள் மீட்கின்ற கடவுள். பிரச்சனைகளிலே பொல்லாங்கிலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிற கடவுள். வேதத்திலே பலரை மீட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பலரும் பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை மீட்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பொல்லாங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அசரவே கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், இங்கே வர்ற பிள்ளைகளுக்கு சொல்வதெல்லாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, அசரக்கூடாது. ஏனென்றால் எந்த பொல்லாங்காக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க, நமக்கு துணை செய்து நம்மை பாதுகாத்து விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அவர் தான் நம்முடைய கடவுள். அதனால்தான் அவரை உதவி செய்கிறவர் என்று சொல்கிறேன். அவர் எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார். நம்முடைய பொல்லாங்கு பலரும் நமக்கு எதிராக பொல்லாங்குகள் நினைப்பார்கள், பொல்லாங்கு செய்வார்கள். நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு எதிராக செய்வார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க, நமக்கு இதிலிருந்தெல்லாம் மீட்பு கொடுக்க எப்பொழுதும் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர். அவர் மீட்பர் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவரை நாம் மீட்பர் என்று சொல்கிறோம். பாருங்கள், திருப்பாடல் 119, 173 படியுமா. அவரை ரொம்ப அழகாக படிப்பான். ரொம்ப அழகாக திருப்பாடல் ஆசிரியர் தான். நான் பொல்லாங்கில் இருக்கும்போது, நான் கஷ்டப்படும் போது, நான் வேதனைப்படும் போது, நான் ஓடி ஓடி ஒழிக்கும்போது, எல்லாவற்றிலும் என்னை பலவிதமான துன்பங்களில் இருக்கும் பொழுது உம்முடைய கரம் என்னை துணையாக இருந்ததுன்னு சொல்லுவோம். அருமையானவர்களே, நீங்கள் உள்ளத்தில் மட்டும் வச்சுக்கோங்க. யாராவது பிரச்சனைகள் இருக்குங்க உங்களுக்கு, இந்த உலகத்திலே நமக்கு துணையாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவர் தான். மற்ற எல்லாரும் செகண்டரி ஆகிறவங்க. இன்றைக்கு பாருங்கள், கணவனை மனைவி கொல்லுறா, மனைவியை கணவன் கொள்கிறான். இதை விட பெரிய உறவு கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட உறவுகளிலே ஒரு கணவன் உறவு தான் இருவர் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கேயே பாருங்கள், இன்றைக்கி டெய்லி பேப்பரில் பாருங்கள், கணவனை கொன்றா, மனைவியை கொன்றான் அப்படின்னு டெய்லி பேப்பரில் வருது. வருதா இல்லையா? படிக்கிறீங்களா? பேப்பர் படிக்கிறீங்களா? பாருங்கள், சொந்த சகோதரர்களை கொலை பண்ணுறது எப்படி கொலை கொலை கொலையாக உலகத்திலே இன்றைக்கு நடக்கிறது. அப்போ பொல்லாங்கு உலகத்திலே பல பல நிலையிலே நடக்கிறது. எனவே நாம் இந்த நாட்களிலே இந்த சங்கீத ஆசிரியர்
அவன் சவுலால் விரட்டப்பட்டான். அவனை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று அவனை துரத்துகிறான். போகிற இடமெல்லாம் துரத்துகிறான். ஆனால் இங்கே அவன் பாடுகிறான் பாருங்க, உன் கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. பாருங்கள் என்னச்சு, 119 பயன்படியுமா? 119 173 படி. எனக்கு துணையாக இருப்பதாக, ஏனெனில் உன் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு கண்டிஷன் போட்டிருக்கார் பாருங்க. நான் கடவுளுடைய கட்டளைகளை நியமங்களை நான் கடைப்பிடித்து வந்தேன். கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கடைப்பிடித்து வந்தேன். எனவே நீர் என்னை பொல்லாங்கிலிருந்து எனக்கு துணையாக இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீர். எனவே அதனால்தான் நாம் தியானத்தில் கூட முதல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறது. மனித இயல்பில் தவறு செய்வது எல்லோர் வாழ்க்கையிலும் தவறுகள் நடக்கும். அது ஏனென்றால் நம்முடைய இயல்பு குணம் அது. அப்போ அந்த தவறுகளிலிருந்து நாம் கடவுளுடைய அதற்கு நாம் இந்த உலகத்திலே சரியாக வாழ வேண்டும் என்றுக்காகத்தான் ஆண்டவர் நியமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதாவது கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நலமாக வாழ, இந்த உலகத்திலே உயர்வாக வாழ, இந்த உலக வாழ்வு முடிந்து இறைவனோடு சேர்வதற்காகத்தான் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இஸ்ராயல் மக்கள் தாறுமாறாக அலைந்த பொழுது, அவர்கள் மறுபூமிக்கு கொண்டு வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? கன்றுக்குட்டியை செய்து அதே தேவதையாக வணங்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயோடு இந்த நியமங்களை அவர் கையாலே எழுதி உலக மக்களுக்காக அவர் கொடுத்தார். அந்த நியமங்கள் எதை கொடுக்கிறது? நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வது என்ற சட்டங்களை கொடுக்கிறது. உலகத்திலே இறைவனாலேயே கையால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒன்றே ஒன்று இந்த சட்டம் மாத்திரம்தான். அவரே பலகையிலே கையெடுத்து பலகை வெட்டி அவர் கரங்களாலேயே எழுதிய சட்டங்கள் இவை. இது ஏதோ ஒரு மனிதன் கொடுத்த சட்டங்கள் அல்ல, ஏதோ மோசே கொடுத்த சட்டங்கள் அல்ல. அருமையான சொல்லே, இதை நீங்கள் முதலாக இதை உள்ளத்தில் வைக்கணும். இந்த சட்டம் முழுவதும் இறைவன் என்னுடைய நல்வாழ்வுக்காக எதற்காக கொடுத்தார் என்றால், நாம் இந்த உலகத்திலே நலமாக வாழ, நாம் இந்த உலகத்திலே நேர்மையாக வாழ, நாம் இந்த உலகத்திலே நீதியாக வாழ, இந்த உலகத்திலே உயர்வான வாழ்வு வாழ, இந்த உலகத்திலே நாம் செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ இந்த சட்டம் கொடுக்கப்பட்ட அதற்கு தான். இந்த உலக வாழ்வு முடிந்து முடிவில்லாத அந்த மேன்மை மிக்க இன்பத்திற்கு, முடிவில்லாத அந்த வாழ்வுக்குள் நாமும் பங்காளிகளாக மாற வேண்டும். நாமும் பங்காளிகளாக, ஏதோ இந்த உலகத்தில் ஒரு 60-70 வருஷம்தான் நம்முடைய வாழ்க்கை. அதன் பிறகு ஒரு முடிவில்லாத வாழ்வு இருக்கிறது. ஒருவேளை அப்போ பார்க்கலான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல அருமையாசர்களே. இந்த சட்டம் கொடுத்ததுடைய நோக்கமே அதுதான். நாம் இந்த உலகத்தில் வாழும்போதும் நலமாக வளமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலிருந்து நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நாம் பரலோக ராஜ்யத்தில் இறைவனோடு போய் முடிவில்லாத வாழ்வு, அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்வு, கடவுளை முகமுகமாக தரிசித்து அவரை எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு பலனை நாம் பெறுகிறோம். எனவே கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த விசேஷமான ஒரு பொக்கிஷம் அதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை நாம் நிறைவேற்றி அதன்படி நடந்து இந்த உலகத்தில் ஒரு நலமாக வாழ்கிறது. இந்த உலக வாழ்வு முடிந்த பிறகும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை உரிமையுடையவர்களாக மாற்றுவது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம். எனவே தான் யார் இந்த நியமங்களை கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு துணையாக இருப்பதாக கூறுகிறார். பிரச்சனைகள் வரும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்முடைய இறைவன் நமக்கு உதவுகிற கடவுள், அவர் நம்மை பாதுகாக்கிற கடவுள், நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற கடவுள், நம்முடைய பல உற்ற துணையாக இருக்கிற கடவுள், நாம் கேட்பதற்கு மேலாகவே கொடுக்கிற கடவுள். எனவே இந்த இறைவன் நமக்கு இருப்பதாக, ஏனெனில் நீ படியமாக 119 173 படி பார்க்கலாம். உன் கரம் எனக்கு துணையாக இருப்பதாக, நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ நாம் அவர் சட்டப்படி வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர்கிட்ட போராடி கேட்க முடியும். நான் உம்முடைய நியாயப்பிரமாணப்படி நடக்கிறேன், எனக்கு இந்த துன்பம் வரக்கூடாது. எனவே
எனக்கு துணையாக நீர் வர வேண்டும். வந்து இந்த துன்பத்திலிருந்து, நோயாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து நீர் எனக்கு உதவ வேண்டும். இப்போ நாம் மக்களுக்குள்ள உரிமையோடு கேட்க போகிறோம். கரங்களை தட்டுங்கெல்லாம். சும்மா யாசிக்க வேண்டியதில்லை. மக்களுடைய அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நாம் இங்கே நிலைநாட்ட போகிறோம். இந்த இது கேட்பதற்கு உரிமை உண்டு. நம்முடைய நியமங்கள்படி நான் நடக்கிறேன், நீர் எனக்கு துணையாக வந்து என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடும், என் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடும். தேவனுடைய பிள்ளைகள் கடன் படாருன்னு சொன்னீர். நான் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேன். அப்போ நம்முடைய கட்டளையில் நாம் எங்கேயோ தவறு இருக்கிறதா அதை சரி செய்து விட்டு அவர்கிட்ட போராடுறோம். நீர் நான் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை கடன் வாங்க மாட்டார்ன்னு சொன்னீர். நான் இனி கை நீட்டு கடன் வாங்கவே கூடாது. நான் வாங்கினது உமக்கு தான் கேவலம். யாருக்கு கேவலம்? கடவுளுக்கு தான் கேவலம். எனவே அருமையானவர்களே, நான் ஒவ்வொரு காரியத்திலும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். மேலிருந்து வழியாக கடவுளை தேடக்கூடாது. உள் ஆழத்திலே கடவுளை நாம் ஆழமாக சிந்தித்து அவரை மாற்றும்போது நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். கரங்களை தட்டுங்க. எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். எந்த பிரச்சனையும் நம்மை அணுகாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் கேடயமாக நம்மை காத்து கொள்வார்களே. என திருப்பாடல் 121:2 சொல்லி, முன்னையும் மண்டையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வருகிறது. அப்போ உதவி எங்கேருந்து வரும்? யாரிடமிருந்து வரும் சொல்லுங்கள்? கடவுளிடமிருந்து வரும். அதுதான் இன்றைக்கி உள்ள சப்ஜெக்டே. எந்த பிரச்சனைக்கு இங்கே நமக்கு உதவி வர்றது? கடவுளிடமிருந்து வருவது. விண்ணையும் மண்ணையும் ஒரே வார்த்தையில் உண்டாக்கி வரவர். கரங்களை தட்டி எல்லாரும் கடவுள் நினச்சுங்க. எல்லாம் அவரால் ஆகும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எனவே நம்முடைய ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவார். நாம் தான் அதை பிடிச்சிட்டு மேலே எழுபணும். அவர் எப்பொழுதும் கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். மகனே மகளே என்னிடம் வா, நான் சொல்வதை கேள், நீ வாழ்வாய். அப்போ அவர் கரத்தை நாம் பிடித்து நாம் ஏற பழகிக்கொள்ள வேண்டும். அவரோடு பயணிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பயணம் செய்யும் பொழுது நாம் எல்லாவற்றுக்கும் நமக்கு அவர் உதவியாக இருப்பார். நம் உற்ற துணையாக இருப்பேன்னு சொல்லியிருக்கார். உனக்கு அடைக்கலமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு நான் எல்லாவற்றிலும் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே அருமையான சொல்ல, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. எது துணை நமக்கு? ஆண்டவருடைய பெயரே நமக்கு துணை. மண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. ஆண்டவருடைய பெயர் என்ன சொல்லுங்கள்? ஆண்டவருடைய பெயர் என்ன? என்ன பேர் ஆண்டவருக்கு? என்ன பேர்? யாவே கடவுள். அவர் தான் ஆண்டவர். மாத்திரமல்ல, அவர் தான் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரே. எனவே அவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் தான் சொல்கிறான். திருப்பாடல் 124:8 படித்து பாருங்கள். அங்கே சொல்வான், விண்ணையும் ஆண்டவரின் பெயரே எனக்கு துணை. நாம் இயேசு ஆண்டவரை கூப்பிடுறோம். இயேசு கடவுள். இயேசுவேன்னு கூப்பிட்றோம் பாருங்க. இயேசு யாரு? இயேசு யாரு? கடவுள். எனவே நாம் இயேசுவே என்று போடுகிறோம். இயேசு நம்மோடு உடன் இருப்பவர். நான் இயேசு எங்கே இருக்கிறார்? நம்மோடு உடன் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பேர் என்ன சொல்லப்படுகிறது? இயேசுவை பேசும்போது, அன்னை மரியாளிடம் பேசும்போது அந்த பாருங்கள், அவர் இம்மானுவேல் என்று சொல்வார்கள். என்ன சொல்கிறாரு? அவருக்கு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. கரங்களை தட்டுங்க. அப்போ அதனால்தான் அவரை நம்ம இயேசுன்னு கூப்பிட்றோம். இயேசுக்கு பேர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அப்போ நாம் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் யாரோடு இருக்கார்? இயேசு என்று நீங்கள் கூப்பிடும் பொழுதே அவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. இயேசுவே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வார். நாம் கூப்பிட்றதா இல்லை, நம்ம கூப்பிட்றத நினைக்கிறதில்லை. ஒரு நாள் கூப்பிடுவோம், 2 நாள் கூப்பிடுவோம். எத்தனை இடம் கூப்பிட்டாச்சு, அவர் கேட்கவே மாட்டார். கேட்கவே இல்லையேட்டு நம்ம சோர்ந்து போவோம்.
அருமையானவர்களே, ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு நாள் சோர்வடையவே கூடாது. கரங்களை தட்டுங்க. ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சோர்வடையக்கூடாது. நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்குறோம். நாம் பல அந்த இந்த பெண் என்ன செய்கிறா, தொடர்ந்து ஆண்டவரோட பின்னால் ஒரு பெண்ணு போனா. யார் சொல்லுங்கள் பார்க்கலாம், என் மகளுக்கு விடுதலை கொடுக்கணும் சொல்லுங்கள். யார் போனால் சொல்லுங்கள். என் மகளை சாத்தா பிடிச்சிருக்கான். அப்போ அவர் சொன்னார், நான் இஸ்ராயேல் மக்களுக்காக வந்தவர், உங்களுக்காக வரல, நீ புற ஜாதியா நடக்கார்ல. அப்போ அவர் சொன்னா, மேசையிலேருந்து விழுற துண்டை நாய் பொறுக்கி சாப்பிடுமே. அவருடைய விசுவாசம், நம்பிக்கை பின்னால் போயிட்டே இருந்தார். அவர் எவ்வளோ சொன்ன பிறகும் அவர் பின்னால் ஓடி ஓடி வந்த சீடர்கள் கூட அவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், இந்த பெண்ணு பின்னால் வருதுப்பா, அவன் மேலே அவளை கொஞ்சம் கருணை வேணும். அவர் சொன்னால், நான் இஸ்ராயேல் மக்களுக்காக வந்தவன்னு சொன்னான். அப்போ தான் அவர் சொல்லுவாள், அந்த மேசையில் விழுந்த நாய் அந்த ரொட்டி துண்டை கூட புறக்கி சாப்பிடுதில்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் சொல்லுவார், அம்மா உன் விசுவாசம் பெரிது. அதுபோல் இருக்கணும் நம்ம விசுவாசம். கரங்களை தட்டுங்க. இங்கே வர்றவங்களோட விசுவாசம் அதுபோல் இருக்கணும். இன்றைக்கு நடக்கலை, 2 நாள் நடக்கலைன்ட்டு ஒதுங்கவே கூடாது. கிடைக்கிறது வர பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அவரை விடக்கூடாது. உழுப்பணும். அவர் தருவார். அவர்களை பலருக்கும் கொடுத்துருக்கிறார். பலருக்கும் வியாதிகளை கூடப்படுகிறார். பல குடும்பங்களிலே அற்புதங்களை செய்திருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய வர்ற பிள்ளைகள் நீங்கள் அவரை தொடர்ந்து அவரை தட்டி கொண்டே இருக்கணும். அவர் பேரை துணை முன்னையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. எனவே அஞ்சாதே என்ன சொன்னார். நான் முதல்ல பார்த்துட்டேன் அந்த வசனம். நினைச்ச பாருங்கள், இசையாஸ் 11:10 41:10 நேரத்தை பார்த்தோம். அந்த வசனம் படியும். 41:10 படியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நான் உன் கடவுள், வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், கரத்தால் உன்னை நான் சொன்னேன், என் கரத்தால் உன்னை தாங்குவேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உதவி செய்கிற கடவுள். கரங்களை தட்டுங்க. நம்முடைய இறைவன் உதவி செய்கிறவர்கள். யார் அவருக்கு உதவி நாடி போகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிற கடவுள். எனவே அவருடைய உதவியை நாம் நாடி தேடும் பொழுது நிச்சயம் நமக்கு உதவுவார். இதை நீங்கள் நம்பணும். அவரை தேடி வர்ற மக்கள், உதவியை தேடி வர்ற மக்களுக்கு நிச்சயம் உதவுற கடவுள். உனக்கு உற்ற துணையாக இருந்து உதவுற கடவுள். உனக்கு கேடயமாக இருந்து உன்னை பாதுகாக்கிற கடவுள். உனக்கு அடைக்கலமாக இருக்கிற கடவுள். இப்படி பல காரியங்கள் அவர் நமக்கு செய்ய கொடுப்பார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே ஏசாயா 41:13 பாரு. ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்பவரும் நானே என்று சொல்கிறார். ரொம்ப தெளிவாக வசனங்கள் இருக்கிறது. அருமையான வார்த்தைகள். நான் உன் கையை பிடிச்சி உன்னை நீ அஞ்சாதே நான் தான் சொன்னேன். அப்போ இந்த உலகத்தை படைத்த நான், ஒரு வார்த்தையில் படைத்த நான், உன்னுடைய வேண்டுதலை என்னால் செய்ய முடியாமல் இருக்குமா? ஆனால் நீ பயப்படாது. நீ ஏன் பிள்ளை, நீ உரிமையோடு என்னிடம் கேட்பதற்கு நான் உனக்கு தகுந்த பதில் கொடுப்பேன். கேட்பதை நாம் உரிமையோடு கேட்க வேண்டும், கிடைக்கும் என்ற உறுதி. நான் தான் சொன்னேன். அப்போ அந்த உறுதியோடு நாம் கேட்கும் பொழுது, ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்பவர் நானே. எனவே நம்ம ஒவ்வொருவருடைய கரங்களையும் ஆண்டவர் பற்றி பிடித்து வழி நடத்துகிறவர். நீங்கள் நினைக்க கூட அவங்க அப்பா அம்மா தான் பிடிப்பாங்கன்னு. நம்ம தனியாக போகிறக்குள்ள கூட ஆண்டவர் நம் கரத்தை பிடித்து நம்மளை வழி நடத்துவார். எனவே நம்முடைய கடவுள் நம்மை வழி நடத்துகிற கடவுள். செம்மையான பாதையிலே ஒவ்வொரு நாளும் காலையில் முழித்த உடனே எல்லோரும் என்ன பாருங்கள், முழித்த உடனே உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வைக்க வேண்டியது, ஆண்டவரை இந்த நாள் ஒரு புதிய நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த நாளை ஆசீர்வதி, இந்த நாள் முழுவதும் என்னை செம்மையான பாதையிலே வழி நடத்தும். ஆண்டவர் உங்களை வழி நடத்தினால் நீங்கள் தவறுதலுக்கு போகவே மாட்டீர்கள். கரங்களை தட்டுங்க. தவறுதலுக்கு போகவே மாட்டீர்கள்.
எனவே அவரை அந்த வலக்கையை பிடித்து நாம் அந்த நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்தும், இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்படி இல்லாமல் உங்கள் விருப்பத்துக்கு முழிச்சு உங்கள் விருப்பத்துக்கு அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அது 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 சரி வராது, அது தவறுக்கு கொண்டு விட்டுவிடும். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்திலே காலையிலே விழித்தவுடன் அவர் பாதத்திலே அமர்ந்து நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அவரிடம் நம்முடைய தேவைகளை முன்னால் அவருக்கு சொல்ல வேண்டியதே அதுதான். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை செம்மையான பாதையில் வழி நடத்தும், என்னை ஆசீர்வதியும். என்ன சொல்லணும்? என்னை ஆசீர்வதியும், இந்த நாளை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக நான் என்ன தவறு செய்திருந்தாலும், சிந்தனையிலே, சொல்லிலே, செயலிலே, நடையிலே, உடையிலே, பாவனையிலே, என் மனதிலே, உணர்விலே தவறு செய்திருந்தால் நீர் மன்னிக்கிற கடவுள் மன்னித்து இந்த நாளை நீர் ஆசீர்வதி. ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த காரியங்களுக்கு நடைபெறுமார்களே. ஏனென்றால் அவர் உங்களோடு வருவார், அந்த வழியிலே உங்களை நடத்த வருவார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து நம்மை சரண்டர் பண்ணாமல், நம்மை அவருக்கு பாதத்திலே சமர்ப்பிக்காமல் நாம் வெளியே போகவே கூடாது. கரங்களை தட்டுங்க. இங்கே வார பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷமாவது அவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வெளியே போகணும், அந்த காரியம் செய்யணும். எனவே முழித்த உடனே முதல் வேலை அவரை தேடுவது தான். அப்படி பழகணும். அப்படி பழகிட்டீங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் முழித்த உடனேயே உங்கள் முகத்தை கழுவிட்டு ஆண்டவர் பாதத்தில் அமர ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் இங்கே ஜெபம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அடுக்களை வேலையெல்லாம் பாருங்கள், வேலை ஈஸியாக நடக்கும், வீட்டில் எல்லாமே சரியாக நடக்கும். நீங்கள் பாட்டுக்கு முழிச்சிட்டு உங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டு போனீங்கன்னா நாம் வீட்டில் காரியங்கள் தவறாக கூட நடக்கும், நம்ம செய்கிற நாம் நினைக்கிற கூட நடக்காமல் போகலாம். எனவே இங்கே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உன் துணையாக இருப்பேன் என்று சொல்வோம் நானே. எனவே அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். விடுதலை பயணத்திலே ரொம்ப அழகாக விடுதலை பயணம் 32-24 இஸ்ராயல் மக்களோடு அவர் என்ன பேசுகிறார் பாருங்க. இப்போதே படிமா 32-24 படிப்பாங்க. விடுதலை பயணம் 32-34. நீ இப்போதே புறப்பட்டு போ, உன்னிடம் நாம் கூறியபடி, பார்த்தீங்களா, கூறினபடி மக்களை நடத்தி செல். யார்கிட்ட சொல்கிறாரு? மோசேயிடம். இப்பொழுதே புறப்பட்டு போ. மோசே அவன் சந்தித்த பொழுதே அவர் சொல்கிறார், இப்பொழுதே புறப்பட்டு போ, உன்னிடம் நான் கூறி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் மேலேயே சுமத்துவேன். அவர் பார்வை அவர்கள் மேலேயே சுமத்துவேன். எனவே நீ நடந்து, நான் சொல்கிறத கேட்டு நடந்து போ. உன் எதிரியை நான் தண்டனை தீர்ப்பு கொடுப்பேன் அவனுக்கு. எனவே தான் செங்கடல் பிளக்க வைத்து அவர் இந்த மக்கள் போன பிறகு பின்னால் வந்த பார்வோன் படையை என்ன செய்தார்? அவர் கடலை உள்ளே மூழ்கடித்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறைவனுடைய உதவியை நாடுவது தான் நம்முடைய முதல் காரியமாக இருக்கணும். மற்ற யாரும் நமக்கு உதவுவதில்லை. நமக்கு உதவுகிற ஒருவர் நம்முடைய கடவுள் மாத்திரமே. எனவே நமக்கு உதவி செய்கிறவர் பல வழியிலே அவர் நமக்கு சொல்கிறார். பாருங்கள், நான் உனக்கு பல முதலிருந்தே பார்த்துட்டு வரோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நம்பித்தான் நாம் இந்த இடத்திலே நாம் அமர்கிறோம், இங்கே அவரை தேடி வருகிறோம். எனவே திருப்பாடல் 34:7 சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். எப்பவும் ஜெபத்தில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என் இல்லத்தை சுற்றி என்னுடைய தூதர்களை நிறுத்தும். நான் போகும்போதும் வரும்போதும் என்னுடைய தூதர்கள் என்னோடு வரணும். ஒரு சமயம் பெங்களூரில் ஒரு சகோதரி, அதனால் அவள் வாலிய பிள்ளை, அவள் ரோட்டில் போகும்போது 2-3 ரவுடிகள் அந்த பிள்ளையை சூழ்ந்துட்டான். ஆனால் அவள் இந்த நல்ல பக்தி உள்ள பிள்ளை. அவன் சொன்னான், காவல் தூதரே,
என்ன இவனை தாக்க வாரான், என்ன இப்போ என்ன உண்மையாக நடந்த காரியம் அந்த பிள்ளைகள் இது வரான், நீர் எனக்காக போராடி அவனை என்னிடமிருந்து விரட்டி விடணும். கொஞ்ச நேரத்தில் அவனை தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை பார்த்துட்டு. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் காவல் தூதர் உண்டு. அவர் தூதர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த தூதர் நம்முடைய இக்கட்டு நேரத்திலே நாம் அவரை கேட்கும்போது அவர் நமக்காக உதவி செய்வார். எனவே எதிரி நம்மை தாக்காதபடி நம்மளை பாதுகாத்து கொள்வார். எனவே காவல் அதுக்காக தான் அவர் அந்த தூதர்களை அவர் தம் தூதர்களை சூழ்ந்து நின்று காத்திடுவார்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் அந்த தூதர்களை நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை நினைக்க வேண்டும். ஜெபத்தில் கூட நீங்கள் இரவும் காலையும் ஜெபிக்கும் போது சொல்லணும், என் இல்லத்தை சுற்றி உடைய தூதரை நிறுத்தும், என் இல்லத்துக்குள்ள எதிரிகள் எதுவும் உள்ளே வராதபடி, நான் போக்கிலும் வரத்திலும் உடைய தூதர்கள் என்னை சுற்றி வரட்டும், நின்று பாதுகாத்து கொள்ளும். தீமையின் சக்திகள் எதுவும் என்னை அணுகக்கூடாது, தீமையின் சக்திகள் எதுவும் என்னை தொடக்கூடாது. அப்படி நாம் ஜெபிக்கும்போது அந்த தூதர்கள் நம்மைக்காக. ஏன் சாத்தான் பிடிக்குது? சாத்தான் பிடிப்பதற்கு காரணமே எனக்கு அதுதான். நாம் அது மாதிரியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகிறோம். அப்போ அது நம்மை அது பிடிக்கிறது. எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தூதர்களை நம்மை சுற்றி பாதுகாக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களை நாட வேண்டும், அவர்கள் நம்மை பாதுகாப்புக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஓசியா 45:2 நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துகிறேன், செப்புத்தை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன்னு சொல்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நம்முடைய கடவுளை உடைத்து விடுவார். மலை போல கஷ்டங்கள் இருக்கலாம், மலை போல துன்பங்கள் இருக்கலாம், மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவ்வளவை தகர்த்து உடைத்து நமக்காக நமக்கு உதவி செய்கிற நம்முடைய இறைவன் நம்மோடு இருக்கிறான். இதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கவே கூடாது. எனக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைத்து என்னை பாதுகாக்கிற இறைவன், எனக்கு உதவி செய்கிற இறைவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் என்று சொன்னால் பாருங்கள், இணைச்சட்டம் 31:8 சொல்கிறது, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இதை விட என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எல்லோரும் படிங்க பார்க்கல, அதை பார்க்கலாம். இணைச்சட்டம் 31:8 படியுமா? ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். ரொம்ப அழகான வார்த்தை, இது எல்லாரும் படித்து வச்சுருக்கேன். சொல்லுங்கள், ஆண்டவரே உனக்கு முன் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை கைவிடாத கடவுள், உனக்கு உதவி செய்கிற கடவுள் நம்முடைய ஆண்டவர். எனவே பாருட்டாங்களோ, எனவே நம்மை கைவிடாத கடவுள், நமக்கு உதவி செய்கிற கடவுள், நம்மை வழிநடத்துகிற கடவுள், நம்மளை பாதுகாக்கிற கடவுள், அரணாக கோட்டையாக நம்மை காத்து நம்மை வழிநடத்துகிற கடவுள், நமக்கு முன்பு சென்று நம்மோடு வழிநடத்தி நம்மை கரங்களை பிடித்து வழிநடத்துகிற கடவுள். இப்படிப்பட்ட ஒரு கடவுள், இப்படிப்பட்ட ஒரு கடவுள். நீங்கள் எல்லாரும் ரொம்ப அசாரணமாக இங்கே வாரீங்க. நாம் தேடி வருகிற கடவுள் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற கடவுள். அருமையான சூழலை இதை நீங்கள் நம்ப வேண்டும். நிச்சயமாக நாம் அவரிடம் கேட்கிற உதவிக்கு அவர் பதில் கொடுக்கிற கடவுள். எனவே அந்த இறைவனை நாம் நம்பி நாம் ஒவ்வொருவரும் இனி வருகிற நாட்களிலே, இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை, இனி வருகிற நாட்களிலே நீங்கள் வருகிற மக்கள் நீங்கள் எங்கேயோ வாரன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு உதவுகிற கடவுளை உதவி நாடு வருகிறேன், அவருடைய உதவியை நாடி வருகிறேன், அவர் எனக்கு உதவி செய்கிற கடவுள், எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எழும்பி நிற்போம், எல்லோரும் எழுதி நிற்போம்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கரங்களை தட்டி, உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவுகிற கடவுள் என்று வெளிப்படுத்தினீர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் உதவுகிற கடவுளாக என்று இந்த மக்களோடு நீர் பயணம் செய்யும்படியாக, இவர்களை வழிநடத்தும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமென்.